நம்ம வானதி வெளி மீது விழி வைத்து காத்துட்டு இருக்காங்க. எப்பதான் இந்த பாண்டியன் வருவான் நம்மள பொண்ணு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம வானதி அந்த வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, இப்போ அந்த இடத்துல எனக்கு கல்யாணத்துக்கு எல்லாமே பார்த்தா எங்கள் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போதே இந்த நடேசன் கேட்டிருப்பாங்க, என்ன கடைக்கு ஓனர் ஆனதுமே உங்கள் வீட்டில் அதை பார்த்து இப்போ ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஷோரூம்க்கே ஓனர் ஆன மாதிரி உங்கள் பையனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் நம்ம பாண்டியன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருப்பாங்க. எதனாலனா இவ வந்தால் வீடு 2 சுக்கா போயிருமோன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நம்ம சோழன் பக்காவாக அந்த விஷயத்தை தெளிவாக வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த இடத்துல நம்ம வானதிக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல். லவ் பண்ணி பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி ஓகே சொல்லியுமே அங்கே கல்யாணம் பண்ணிக்காத ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உருவாயிருச்சு. ஏன் எதனாலன்னு பார்த்தா, இப்போ நம்ம பாண்டியன் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டை பற்றியும் அண்ணனோட லைஃப்பை பற்றி யோசித்து ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நாம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அப்படி என்ன பண்ணிட போகிறோம், நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இப்போ அந்த ஒரு விஷயத்த வீட்டில் எல்லாரும் கையிலையும் சொல்லவும். ஆனால் ஒரு பக்கம் என்ன ஆகிடுச்சு, பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே எல்லாமே போயிட்டு அந்த இடத்துல நம்ம பாண்டியனுக்கு பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்தது என்னமோ நம்ம வானதிக்கு ரொம்ப அவமானமாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இனிமே அந்த மெக்கானிக் கடை பக்கம் போனேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மாவும் பார்த்தோன்னாக்கா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லுறது மட்டும் இல்லாமல் கன்னத்தில் பல்லாருன்னு பார்த்தீங்கன்னா அறைய ஆரம்பிச்சிட்டேங்க. நீ என்னமோ அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்துருந்தேன், கடைசியில் இப்போ பார்த்தா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் போலே, இதுக்காடி எங்கள் வீட்டு மானத்தெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏமா உன் பொண்ணு கல்யாணம் பண்ணியது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, இவ வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற வெளியே அனுப்புறதுக்கு பிளானை போட்டிருக்கா, இதெல்லாம் என்ன நியாயம், புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க பாரு அருமையாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் பேசும்போது தான் அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. இவ போனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தினாக்கா மொத்தமாக காலி பண்ணிடுவா போலே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களும் பார்த்தினாக்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் இவளை நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம், இங்கேருந்து போயிட்டு அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தினாக்கா ரொம்பவும் கோவப்பட்டு அடித்தாங்க. இதில் நம்ம வானதிக்கு என்ன ஒன்றுனா, நாம் இவன் மேலே உயிருக்கு உயிராக இருந்தால் இந்த மாதிரி பார்த்தினாக்கா பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. திரும்பவும் நம்ம வானதி போயிட்டு நம்ம பாண்டியனை பார்ப்பாங்களா மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியனுக்கு என்ன மாதிரி கேள்விகளும் அடிகளும் விழப்போகுது அப்படின்னு உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.